எங்க அப்பா அம்மா தவிர நான் யாரையும் பார்த்தீங்க நீ நாலாவது ஆளு எங்க அப்பா ரெண்டு பேரு வருஷமா மூணாவது நாலாவது ஆனா நீ யாரோ நீமான வந்துட்டு எங்கடா போறீங்க யாரா நீங்க பழுத்து போச்சுறதை எங்களை யாரு கேட்கல நீ அதிகாரியா என்ன பண்ண கேக்குறேன் ஐயா நான் சத்தியவாதி ஆண்டு வரப்படி பிரபதேவன் இருக்காரு அப்பா அம்மா தெரியும் முழு தெரியாம உங்க அப்பா இருக்காங்க எங்க அப்பா எங்க அப்பா நாராயண உங்க அப்பா சின்ன நீ தாத்தா வந்துட்டு போ மேலத்துக்கு போ ஏன் பஸ் போ நீங்க எங்க போறீங்க வச்சுக்கிறீங்க காட்ட மாட்டேன் நான் எங்க போயிடா எங்க அப்பா சொன்னாங்க
எங்களை பார்க்க முடித்தால் வழி தவிர்க்க. நடு போறோம். உங்க அப்பா யாரு இவங்க அப்பா யாரு 2 பேரும் என்ன வேணும் தெரியுமா? ஆளுக்கு. இது ஆளுக்கு. 2 பேரும் மாமா மச்சான். ரெண்டு பேரும் மாமச்சான். மாமா தேவர்கள் சூழ்ச்சி உங்களுக்கு தெரியாது. ஏயா சொல்ற? ஆமாப்பா. நீ தான் சொல்றியா? உண்மையா தவற போய் வராதா? உண்மையா தவற போய் வராதா? அப்ப நீ கோழி கோழி என்ன பண்றாங்க? ஆமா. டேய் இருப்பா. அதனால என்ன நாராயண படம் உனக்கு வந்துச்சு. மாமா மாமா சரியா இருக்க மாமா. சரி பரவாயில்ல. என்ன மாதிரியா இருக்கும். ஏன் மாமா சரி போகட்டும். ஏன் இருந்தாலும் ஆமா 2 பேரும் ஏன் அடிக்கிறீங்க? எதுக்காக கேட்டேன். அவன் எப்படி அடிக்க போறான்? நான் எப்படி அடிக்க போறேன்? ஆமா. அனுப்ப மாட்டோமா? அவங்க அடிக்க வேண்டும். ஏமாற்று வச்சு உங்களுக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் உங்களை 2 பேரும் உருவாக்கி அதனால உங்களை பார்க்க வேண்டும் அப்படி என்று அதை அவங்க கண்ணால பார்க்கணும், அவங்க பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு திருவிளையாடல். அது எந்த தேவைய பயணம்? அதை விட எனக்கு தெரியும், சத்தியமா எனக்கு தெரியாது. வழிய போற பிள்ளை எனக்கு வந்தாது. ஆமா, இப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும் என்றால் இருவரும் ஒன்றாக கூட வேண்டும். நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து கைலாயம் தட்டிக்கணும், வைகுண்டம் தட்டிக்கணும். இருக்கிற 14 உலகத்தில் உலகத்தில் அடிச்சு இந்த அதே நம்ம கைக்குள்ள ஒரு கொடியில் நாங்க ரெண்டு பேரும் ஆளணும். ஆனாலும் அதை கண்ணால பார்க்கணும். ஆமா, நீங்க 2 பேரும் ஆளணுமே ஒழிய ஏப்பா ஐயோ ஆளுநர் ஒழியலாம். அப்படி இல்லப்பா, நீங்க வாழணும். கை வலிக்குதா சாமி